ஸோ வெல்கம் மாமே. இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு கேஸ்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம தலைவன் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்துக்கு தான் முதல்ல சேர் போட்டிருப்பானுங்க. ஸோ இந்த நியூஸை உங்களை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணன் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல நான் தாரா நடிச்சதை விட நான் நடிச்ச அந்த தார் கேரக்டரை என்னை விட நீங்க அவ்வளோ லவ் பண்ணீங்க, நான் நடிச்சதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என் மேல நீங்க வச்ச பாசம் வரைக்கும் கண்ணெல்லாம் கலங்குது, எனக்கே மனசு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் இந்த கேரக்டருக்கு நான் குட் பை சொல்றேன் அப்படின்ற மாதிரி தன்னோட யூடியூப் பக்கத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தலைவன் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் இந்த மாதிரி ஒரு சேடான பதிவை பதிவிட்டு இருந்தாருன்னு தான் சொல்லணும். இதை பார்த்ததுமே நிறைய தார் ஃபேன்ஸுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அவர் எழுதின அந்த மெசேஜே ஃபுல்லாக வாசிச்சு பார்த்தீங்கன்னா மனுஷன் எல்லாத்துக்குமே பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அண்ணா நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரீங்க, ஆனா அது என்னன்னு தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி தான் அந்த மனுஷன் எழுதுனதை பார்த்தா நமக்கு தோணி இருக்கும். இப்ப நம்ம இண்டஸ்ட்ரி இன்சைடர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச நியூஸ் என்னன்னா, மார்வல் ஸ்டுடியோஸ் இருக்கானுங்கல்ல, இவனுங்க மொத்தமாவே தார் கேரக்டருக்கு ஒரு பயங்கரமான சென்ட் ஆஃப், அதாவது அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல நம்ம அயன்மேனுக்கு எப்படி ஒரு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம தாருக்கும் அப்கமிங் அவெஞ்சர்ஸ் மூவில ஒரு பயங்கரமான சென்ட் ஆஃப் கொடுக்க போறானுங்களாம். இந்த விஷயம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஒரு பக்கம் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் போட்ட அந்த ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், இந்த பக்கம் இன்சைடர்ஸோட லீக்கு, இது ரெண்டையுமே மேட்ச் பண்ணா இதுல இருந்து என்ன தெரியுது, தாரா நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தானே கொஞ்ச நாளைக்கு தான் பார்க்க போறோம். அப்பனா இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் மூவில நம்ம தார் மொழியில தான் டெட்பூல் இறந்து போற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா இங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல எக்ஸ்மென்ஸ் எல்லாம் ஒன்று சேர போறானுங்க. எக்ஸ்மேன் வந்தானுங்கனாலே கண்டிப்பா நம்ம டெட்பூல் இருப்பாரு. அப்போ இங்க நம்ம டெட்பூலோட மடியில தார் இறந்து போற மாதிரி காட்டிட்டு அதுக்கு டெட்பூல் அழுகிற மாதிரி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இப்போ எதுக்குடா இது சம்மந்தமே இல்லாமல் நீ பேசிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம கிடைச்ச லீக்ல தார் இந்த அப்கமிங் அவெஞ்சர்ஸ் மூவில ஒரு டிஃப்ரெண்டான ரோல் பிளே பண்ண போறாரு. இது மட்டும் இல்லாமல் தார் லவ் அண்ட் தண்டர் மூவில பார்த்த அந்த எட்டர்னிட்டியை இந்த மூவில கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரியான சம் இன்ட்ரெஸ்டிங்கான லீக்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய வந்திருக்கு. அதெல்லாம் என்ன ஏதுன்றது தான் மொத்தமாக இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்வல் ஃபேன்ஸ் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. தார் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இனிமே நம்ம ஃபேமிலியை பெருசா வேற லெவல்ல கொண்டு போக முடியும். ரைடுங்க, இப்போ நமக்கு லேட்டஸ்டா கிடைச்ச ரூமர்ஸ் எல்லாம் மொத்தமா பார்த்தோம்னா அது எக்கச்சக்கமா கிடைச்சிட்டு தாங்க இருக்கு. பட் தார் சம்பந்தமான ரூமர்ஸை தனியா லிஸ்ட் போட்டோம்னா இப்ப கிடைச்ச லீக்ல எடுத்ததுமே இந்த அவெஞ்சர்ஸ் மூவி தார் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்க போதான். அது மட்டும் இல்லாம இங்க தாரோட முக்கியமான ரோல் என்னன்னா, மல்டிவர்ஸ் சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களை இங்க தார் தான் கண்டுபிடிக்க போறாரு. தம்பி எங்க மல்டிவர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காப்ல, ஆனா அண்ணன் அதாவது தார் இங்க மல்டிவர்ஸ் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இங்க தாரை நம்ம கடைசியா பார்த்ததுன்னா அது கண்டிப்பா தார் லவ் அண்ட் தண்டர் மூவில தான். அந்த மூவியோட எண்டிங்ல கோர் நினைச்ச மாதிரியே இட்டர்னிட்டி அடைஞ்சு லவ் திரும்பவும் உயிரோட வந்திருப்பா. இப்ப அவ லவ் மட்டும் கிடையாது, இட்டர்னிட்டியோட கலந்த ஒரு பொண்ணு. இந்த மாதிரி காமிக்ல கூட ஒரு கேரக்டர் இருக்குங்க, அதாவது இட்டர்னிட்டி கலந்த ஒரு பொண்ணு. காமிக்ல அவளோட பேரு சிங்குலாரிட்டி. ரைட்டுங்க, இப்ப இட்டர்னிட்டி லவ்க்குள்ள இருக்கனால இந்த காஸ்மிக் லெவல் பீயிங்ஸ்லயே இங்க நம்ம லவ் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் காஸ்மிக் லெவல் பீயிங்கா இருக்கணும். அதாவது எல்லா காஸ்மிக் லெவல் பீயிங்ஸுக்கும் மேல இங்க கேலக்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனுமே ஒரு காஸ்மிக் லெவல் பீயிங் தான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இங்க மல்டிவர்ஸ் அளவுல என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு காஸ்மிக் லெவல் பீயிங் மூலமா இன்னொரு காஸ்மிக் லெவல் பீயிங்க்கு கண்டிப்பா தெரிய வந்திருக்கணும். அந்த வகையில பார்த்தோம்னா கேலக்டர்ஸை பத்தி இங்க நம்ம லவ்க்கு ஒரு இடத்துல அவன் மல்டிவர்ஸ் லெவல்ல என்ன பண்ணிட்டு இருக்கான், இப்ப என்ன யூனிவர்ஸை குறி வச்சிருக்கான் அப்படின்ற விஷயம் நம்ம லவ்க்கு தெரிய வந்திருக்கலாம். அத லவ் இந்த மாதிரி தார்கிட்ட சிம்பிளா சொல்லிருக்கலாம். கேலக்டர்ஸ்னு ஒரு காஸ்மிக் லெவல் பீயிங் இருக்கான், அவன் இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ்க்கு தான் தேடி போறான். ஆனா அது மேட்டர் கிடையாது. பட் அந்த யூனிவர்ஸ்ல இருந்து அதுக்கு கனெக்ஷனான ஒரு ஆளு நம்ம எர்த் 616 அழிக்கிறதுக்காக வரப்போறான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் நம்ம தாருக்கு லவ் கொடுத்துருக்கலாம். எனக்கு இந்த காஸ்மிக் லெவல் கனெக்ஷன்லாம் சரியா தெரிலங்க. பட் இங்க லவ்க்கு டூம் வரப்போறான் அப்படின்ற விஷயம் யார் மூலமாவோ இல்ல ஏதோ ஒரு சிக்னல் மூலமாவோ இல்லைன்னா கேலக்டர்ஸ் மூலமா கூட தெரிய வந்திருக்கும் போல இருக்கு. ஸோ இங்க பாயிண்ட் என்னன்னா, லவ்க்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அதை தார் கிட்ட சொல்லியிருக்கணும். அதனால தார் மல்டிவர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிருக்கணும். அதே மாதிரி இன்னொரு தியரி என்ன சொல்லுதுன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஆரம்பத்திலேயே நம்ம தார் லோக்கியை தான் தேடி போறாரு. ஏன்னா லோக்கியோட கையில தானே மல்டிவர்ஸ் ட்ரீ ஒட்டுமொத்தமா இருக்கு. அதனால தார் முதல்ல லோக்கியை எச்சரிக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் லோக்கியை தேடி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி சொல்லுதுங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு தான் சொல்லுவேன். அது ஏன் ப்ரோ தார் லோக்கி தேடி போக கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க தாரை பொறுத்த வரைக்கும் லோக்கி செத்துட்டாங்க. எர்த் 616 பொறுத்த வரைக்குமே லோக்கி ஒரு வில்லன் தான். ஆனா தாருக்கு நல்லாவே தெரியும் தானோஸ் கையால லோக்கி இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி. இங்க லோக்கியோட சீசன் 1ல கேங்குக்கும் லோக்கிக்கும் இடையில என்ன நடந்துச்சு, சீசன் 2ல மல்டிவர்ஸ் லெவல்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, இப்ப லோக்கி எவ்வளவு பெரிய பொறுப்பா மல்டிவர்ஸே காப்பாத்திட்டு இருக்கான் அப்படின்ற விஷயம் இங்க நம்ம தாருக்கு இன்னும் தெரியாது. ஆக்சுவலா லோக்கி உயிரோட இருக்கான் அப்படின்ற விஷயமே இங்க தாருக்கு தெரியாது. தாரை பொறுத்த வரைக்கும் லோக்கி இறந்து போயிட்டான். என்னதான் லோக்கி செத்து பொழைச்சு தன்னை ஏமாத்திட்டு இருந்தாலும் இப்ப உண்மையாவே லோக்கி செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம தார் நினைச்சிட்டு இருக்காரு.
இந்த மூவி அதாவது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஏதோ ஒரு மூமெண்ட் நடந்து நம்ம தாருக்கு லோக்கி இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்ச அதுதான் இந்த மூவில ஒரு பிக்கஸ்டான மூமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தார் வந்து லோக்கியை சந்திக்கிற அந்த ஒரு மூமெண்ட் சத்தியமா அதை ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குங்க. இந்த தியரி உண்மையா இருக்க பட்சத்தில் நம்ம தாருக்கு எது மூலமாவோ லோக்கியை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இங்கே அவெஞ்சர்ஸை கூட நம்ம தார் ஒன்று சேர்க்காம எடுத்ததும் இந்த மல்டிவர்ஸ் த்ரெட்டை சமாளிக்கிறதுக்காக லோக்கியை தான் முதல்ல போய் பார்த்துருக்கணும். இந்த தியரி உண்மையா இருக்கிற பட்சத்தில் ஏன்னா லோக்கியால தான் முடியும் அப்படின்ற விஷயத்த தார் இங்க மனசார நம்புறாரு. அப்படி இந்த தியரி பொய்யா இருந்துச்சுன்னா இப்படி லவ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்றத தார்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தார் ஃபர்ஸ்டா அவெஞ்சர்ஸ் தான் ஒன்று சேர்ப்பாரு. ஏன்னா நம்ம தாருக்கு அவெஞ்சர்ஸ் தானே எல்லாமே. இங்க அவெஞ்சர்ஸ் எல்லாம் ஒருத்தனும் ஒரு மூலையில இருக்கானுங்க. ஒருவேளை நம்ம தாரே லவ் நல்லா பெரிய பொண்ணா வளர்த்து இந்த காஸ்மிக் லெவல் பீங்ஸ் எல்லாம் எதிர்த்து நிற்கலாம். இல்லைனா கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சியை ஒன்னா சேர்க்கலாம். அப்படி இல்லைனா மோஸ்டா அவரு ப்ரூஸ் பேனரை கான்டாக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இல்லைனா கேப்டன் மார்வலை கூப்பிடுவாரு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க, இந்த மாதிரி காஸ்மிக் லெவல் பீங்ஸ் வரானுங்க அப்படின்றத நம்ம கேப்டன் மார்வலுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக. அப்படி நம்ம தார் ஹல்கை கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியில் நம்ம ப்ரொஃபஸர் ஹல்கெல்லாம் வரமாட்டாரு, சேவேஜ் ஹல்க்கு தான் வர போறாரு அப்படின்ற மாதிரி 99% அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. என்ன இவனுக்கு இன்னும் அஃபிஷியலாக தான் கன்ஃபார்ம் பண்ணல, மற்றபடி ஹல்க் இந்த மூவியில் வரப்போறாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஆரம்பிக்கணும். ஸோ அதுக்கிடையில மனுஷன் சேவேஜ் ஹல்கா மாதிரி திரும்ப ப்ரொஃபஸர் ஹல்கா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஒருவேளை தார் கூப்பிட்டா நம்ம ப்ரொஃபஸர் ஹல்க் இங்கே தார் கூட ஒன்றா வந்து சேர்ந்துக்கலாங்க, வாய்ப்பு இருக்கு. இல்லை சேவேஜ் ஹல்கா வந்தால் கூட நம்ம தலைவன் தாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தார் ரேக்னார்க்லேயே நம்ம பார்த்துருப்போம்ல, சேவேஜ் ஹல்கா நம்ம தலைவன் அசால்ட்டாக டீல் பண்ணுவான். ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு தான், ஆனால் என்ன பயங்கரமாக வச்சுக்குவானுங்க. மல்டிவர்ஸ் லெவலில் த்ரெட் வருது அப்படின்ற விஷயம் லவ் மூலமாக தாருக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரிய வருது. அது மூலமாக தார் ஹல்கை கூப்பிட்டா இங்கேருந்து வாங் கேப்டன் அமெரிக்கா இவங்க எல்லாரும் ஒரு சிண்டிகேட்டாக ஒன்று சேர்ந்து அவெஞ்சர்ஸை ஒன்று சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தியரி ஸ்ட்ராங்காக சொல்லுதுங்க. லிவிங் ட்ரிபியூனலை நம்ம ஆல்ரெடி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸில் பார்த்துருப்போம். இது கூடவே 4 என்டிட்டிஸ் இருக்கு. ஒன் எட்டர்னிட்டி, இன்னொன்று டெத். இது ரெண்டை கூட பார்த்துருப்போம், இதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்ஃபினிட்டி, என்ட்ரோபி மாதிரியான 2 என்டிட்டிஸை இதுவரை நம்ம பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி 2 முக்கியமான என்டிட்டிஸையும் டூமோ உள்ள இருக்கணும்னே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல காட்ட போறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு தியரி சொல்லுதுங்க. ஆக்சுவலாக அந்த தியரியை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இங்கே நம்ம தாருக்கு லவ் மூலமா ஏதோ ஒரு மல்டிவர்ஸ் த்ரெட் வருது அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரியுது. இங்கேருந்து தார் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட ஆரம்பத்திலேயே மல்டிவர்ஸை பற்றின ஆராய்ச்சிகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இங்கேருந்து லோக்கி இருக்க விஷயம் தெரிஞ்சு நம்ம தார் லோக்கியை சந்திக்க போறாரா இல்லை அவெஞ்சர்ஸ் ஒன்னா சேர்த்து டாக்டர் டூம் எதிர்த்து நிற்க போறாரா அப்படின்றது தான் நம்ம இந்த மூவில பார்க்க வேண்டியது. பட் இந்த தியரி உண்மையா இருக்க பட்சத்தில் நம்ம தார் கூட பாதி டேனிட்டியா இருக்கிற லவ் இந்த ஒரு மூவில மிகப்பெரிய ரோல் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இதை பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு உங்க கேங்ல இருக்க மார்வல் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் யூஸ் பண்ணுங்க. வட்டாமாமே.